புள்ள தங்கம் ஏமா என் செல்லம் என்னம்மா என்ன தங்க புள்ள என் புள்ள ஏன் சோகமா இருக்கு உன் கண்ண சோகத்தை பார்க்கறதுக்கு அப்பா இப்படி இருக்க சொல்லு இங்க பாரு ஒண்ணு இல்ல அப்பா இருக்க அப்பா நின்று அடிப்பேன் புரியுதா என் புள்ள சோகமெல்லாம் இருக்கக்கூடாது அப்பா இருக்கேம்மா உனக்கு அப்பா இருக்கேன் நான் பாத்துக்கிடுவேன் அதுக்கு இல்லப்பா நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு நீங்க கவலைப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன் தங்க புள்ள அப்பாக்கு எதுவும் ஆகாது என் புள்ள சந்தோஷமா வாழ்றத இந்த அப்பா பார்த்துட்டு தான் போவேன் இந்த அப்பாக்கு என் புள்ளைய வாழ வைக்கிறதுக்கு 1000 கனவு இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றாம அப்பா அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேமா என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்களாப்பா என் புள்ள நீ இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்பட போறேன் கவலைப்படக்கூடாது சரியா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ப்பா என் தங்கமே என் தங்கம் என் தங்க புள்ள இருக்கும்போது அப்பாக்கு என்ன கவலை நீ பேசுற வார்த்தை இருக்கு பாரு அப்பாக்கு ஏன பழம் கிடைச்ச மாதிரி நீ என் கூட இருக்கதே எனக்கு பெரிய பழம் தங்கம் என் பிள்ளை என் கூட இருக்கதே அப்பாக்கு சந்தோஷம் தான் அப்பா என்ன தங்கம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் உங்க கூடயே இருக்கேன்ப்பா சரி தங்கம் நீங்க இருக்கீங்களா கவலைப்படக்கூடாது சரியா என் தங்க பிள்ளை சாப்பிட்டுச்சா அம்மா ஊட்டி விட்டாங்க சரி தங்கம் அண்ணனி இசையும் இப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு என் அண்ணனி இசையும் அழ வச்சவள நான் சும்மாவே விட மாட்டேன் ஏய் ஆனா சத்தியமா சொல்றேன்டி உன்னை என் கையால போட்டு தள்ளுவேன் யார் தடுத்தாலும் சரி வாசாவு என் கையிலதான் இசை என் வீட்டு இளவரசி என் ரத்தம் அவ்வளவு வீழ்த்ததுக்கு வந்து கல்யாணி அவ இடம் வேணும் உனக்கு அவ இடம் கொடுக்குறண்டி சுடுகாட்டுல உனக்கு என் கையால சாக போறத யாராலும் தடுக்க முடியாது பிளான போடண்டி உன்னை எப்படி தீர்த்து கட்டணும்னு எனக்கு தெரியும் போறடி நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பொறுத்து இருந்து பாரு நீ நிக்கிறதா நீ அவமானப்படுவடி நீ எங்கெல்லாம் நிக்க அங்கெல்லாம் நான் அவமானப்படுத்துறேன்டி பாக்குறியா உன்னை எப்படி அவமானப்படுத்தணும் எனக்கு தெரியும்டி போரு அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தங்கம் அப்பா நம்ம வேணா அப்படி வெளியில எங்கயாவது போயிட்டு வரலாமா அப்படியே தங்கம் சரி தங்கம் சரி அப்புறம் நம்ம கிங்ஸன் கடைக்கு போயிட்டு வரலாமா என் தங்க புள்ள ரொம்ப வேதனை போடுறான் பாரு அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாரு சரிங்கப்பா ஒண்ணு இல்ல தங்கம் ஒண்ணு இல்ல இனிதான் இந்த ஜானோட ஆட்டமே ஆரம்பம் குளத்துல நானே இறங்குறேன் இந்த ஜான் யாருன்னு முழுசா தெரியாதுல்ல முழுசா தெரிய வைக்கிறேன் இந்த ஜான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் பழசு மறந்தாலும் என் பழம் குறையாத பழசுதான் எனக்கு ஞாபகத்துல இல்ல ஆனா என் பழம் குறைஞ்சு போகலையே என் தந்திரம் குறைஞ்சு போகலையே என் புத்திசாலித்தனம் குறைஞ்சு போகலையே அடிக்கிறேன் மரணாட்டி அடிக்கிறேன் யோசி என்ன பண்ணணும் இவ எதுக்காக வந்திருக்கா என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கா சொத்தா சொத்து என் சொத்து மேல கைய வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்ச சொத்தை கேக்குறான்னா என் நினையும் என் உசிரியும் அழ வச்சுட்டுல எப்படி அசிங்கப்பட போற மட்டும் பாரு என் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு தரட்டாப்பா இல்லப்பா எனக்கு வயிறு பசிக்கலப்பா சரி வா அப்ப உன்னை தூங்க வைக்க வா உங்க மாமா மேல சாஞ்சதெல்லாம் போதுமா தூக்கம் வந்தா ரூம்ல போய் தூங்கு என்னங்க நீங்க சாப்பிட வாங்க உங்களுக்காக நான் ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன் வாங்க என்னடி என்ன முறைக்கிற எங்க யாருக்கிட்ட கத்துற குளித்தாண்டி போதத்துற விடுங்கப்பா இவ கிட்ட எல்லாம் கத்தி நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ண கூடாது அவ இவன பொழுக்குள்ள பேத்து எடுத்துறேன் யார பாத்து எங்க பேத்து எடு பாப்போம் அடிச்சு செத்துவ போயிரு நான் என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆமா நீங்கள யாரு அவளை போயிட்டு போறீங்கடா ஐயோ அப்புறம் நீங்க பொண்டாட்டி இல்லாம தானே இருக்கணும் கவின் மாமா கோவப்பட வேண்டாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் இவ என்ன பச்சை இல்லையா இன்னும் தூக்கி கொஞ்சம் இருக்கீங்க அசிங்கமா இல்ல என்ன அண்ணா இவள அடிச்சு பொண்ணுங்க ஆமா என் அப்பா என்ன கொஞ்சம் தான் செய்வாரு அப்பா என்ன தூக்குங்கப்பா தரையில கூட வச்சு தூக்கி சமைப்போம் உனக்கு என்னடி வந்திருக்கு தலையில தூக்கி வச்சு ஊர் முழுக்க சுத்தி வச்சனாலும் நாங்க சுத்தி வருவோம் ஏன்னா எங்க வீட்டு வாரிசு உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க நீ வாய் பேசாத எந்த எல்லைக்கு போய் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கொஞ்சம் பொறுமையா இருக்கா
மாப்பிள மாப்பிள என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, பெருசா எடுத்துக்கிடாதீங்க மாப்பிள. என் பொண்ணை ஏத்துக்கிடுங்க மாப்பிள. நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பத்தி நீ பேசி பிரயோஜனம் இல்ல மாப்பிள. நாங்க கூட செத்துக்கிட்டு போயிட்டா நினைச்சிட்டா, அப்படியே வாழ்ந்துட்டோம். இப்பதான் தெரிஞ்சுது நீங்க எங்க மாப்பிள்ளன்னு. நடந்தது நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். உங்க பொண்டாட்டி இருக்கா, உங்க புள்ள இருக்கு, சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாருங்க. அண்ணன் தம்பியை வச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காதீங்க. பெத்த புள்ள இருக்கும் போது எவ பெத்த புள்ளையா எதுக்கு மாப்பிள்ள தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு? அத உங்க வாரிசு ராஜா இருக்கா, என் பொண்ணு உங்க பொண்டாட்டி இருக்கா, குறைக்கு சொத்து சொகம் இருக்கு, வச்சு சந்தோஷமா வாழுங்க மாப்பிள்ள. அதானே, என் அக்கா இருக்கா, அக்கா பெத்த புள்ள இருக்குது, வேற என்ன மாமா இவ்வளவு பெரிய புள்ளைய வாரிசு வாரிசுன்னு தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளையதான் நான் வாரிசு வச்சிருக்கேன். இந்த ஜானுக்கு பாடம் எடுத்ததுக்கு இன்னும் பெரிய மனுஷி ஆகல, கொண்டந்துண்டமாக்கிடுவேன். நாய வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். எங்க அண்ணன் ஒண்ணுதான் சொல்றாரு, நாய வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்னு சொன்னாரு. நான் உன்னை கூட்டு நடுவீட்டுல வச்சிருந்தேன்ல, அதான் உன் புத்திய காட்டிட்டு இருக்கேன். என்னமோ வாரிசு வாரிசுனாரு, என்னமோ இவர் பெத்த புள்ள மாதிரி. முத பிறந்த அன்னைக்கு கையில வாங்கினவரே அவர்தான். அது மட்டும் இல்ல, எங்க அத்தை இவருக்கு தான் புள்ளையாவே தத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இலவணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. சட்டப்படி அவ எங்க அண்ணன் வாரிசு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போடி. அப்ப ராஜா, அப்ப என் புள்ளையோட நிலைமை? அப்படி பெத்த புள்ள மாதிரியா உருகுற? அவன் எங்க வீட்டு புள்ள, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஆமா, அவ பெத்தவ உருகதான் செய்வா. என்ன அவ 10 மாசம் சமந்து பெற்றிருக்கா. என் ராஜாவுக்கு மட்டும்தான் இந்த வீட்டோட ஒட்டுமொத்த சொத்தோட உரிமை உண்டு. ஒழுங்கு மரியாதையா எங்க ராஜா கத்திர சொத்தையும் கொடுத்துருங்க. எதுக்கு மாப்பிள்ள வாக்குவாதம் பண்ணிட்டு? அதான் கேக்குறல, எழுதி கொடுத்துருங்க. அவளும் அவ பிள்ளையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டு. அப்புறம் உங்க வீட்டுல அபின்னு ஒருத்தி இருக்காள, அவளை அடிச்சு துரத்துங்க மாப்பிள்ள. ஏன் உள்ள கண்ணுக்கு லட்சணமா இருக்கும் போது எவ கூடயோ வாழ்ந்துகிட்டு. என் அக்கா எதுக்கு அவ ஸ்தானத்தை விட்டு கொடுக்கணும்? இந்த வீட்டு மருமகனா அது என் அக்கா மட்டும்தான். கண்டவளா இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதே மாதிரி இந்த வீட்டுல நீ இசையும் இருக்க கூடாது. இருக்க கூடாதுன்னு நீ யாருடி? என் அக்காவோட தங்கச்சி, இந்த வீட்டு வாரிசோட சித்தி. உன் அக்காளுக்கு நொங்கச்சி வேணா சொல்லிக்க. இந்த வீட்டு வாரிசுக்கு சித்தின்னு சொன்ன போர்கள் அடிப்பேன். இதுதான் நீ மாமான்னு சொல்றது கடைசியா இருக்கணும். இப்ப என்ன வேணும்? என்ன மாப்பிள்ள, நாங்க பெருசா கேட்டுருவோம். என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை, என் மாப்பிள்ள கூட என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றதை இந்த கண்ணால பாக்கணும். என் பேரனை தூக்கி கொஞ்சணும். இதுக்கு மேல எனக்கு என்ன மாப்பிள்ள வேணும்? அப்புறம் இந்த இசையெல்லாம் வாரிசுன்னு சொல்லக்கூடாது. எங்க பேரன் தான் இந்த வீட்டு வாரிசு. ஜான் மாப்பிள்ள எங்க கூட சேர்ந்துடணும். நீங்க அண்ணன் தம்பி உங்க பாட்டை பாத்துக்கிடுங்க. அதான் ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல, அண்ணன் தம்பி சொத்தை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு குடும்பத்தை பாத்துட்டு போங்க. மாப்பிள்ள என் மக கூட சந்தோஷமா வாழணும். நாங்க பெருசா என்ன மாப்பிள்ள கேட்ட போறோம்? இப்போமாவது விடுனே, கண்ட துண்டமா ஆக்கிடுறேன் ப்ளீஸ்ண்ணே. பொறுமையா இரு, நான் அதிகமாலாம் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி, என் அண்ணன் வேணுமா இல்ல சொத்து வேணுமா? இது என்ன கேள்வி? எங்களுக்கு எங்க மாப்பிள்ள தான் வேணும். நாங்க எங்க மாப்பிள்ள என் பேரன்னு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும். ஆனா எங்க அண்ணன் மேல இப்ப எந்த சொத்து இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அது எப்படி? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரு, அவரு மேல ஒரு சொத்து கூட இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எப்படி மாப்பிள்ள? வீட்டுக்கு மூத்தவரு, அவர் பேர்ல தானே அத்தனை சொத்து இருக்கும். அப்படிலாம் என் பிள்ளைய வெறுமையா வாழ வைக்க முடியாது. என் பிள்ளை வசதி வாய்ப்புல பிறந்து வளர்ந்தவா, அவளுக்கு ஏத்த மாதிரி சொத்து சொகத்தோட வாழ்ந்ததுன்னு அவளுக்கு கவருவோம். அதுக்குதான் திரும்ப திரும்ப கேட்க, சொத்து வேணுமா எங்க அண்ணன் வேணுமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எங்க அண்ணன் பேர்ல ஒரு சொத்தும் கிடையாது. அது எப்படி? ராஜா பேர்லயும் எந்த சொத்தும் நாங்க எடுக்க மாட்டோம். இப்ப இல்ல, இந்த வீட்டு வாரிசு பேர்ல நாங்க எந்த சொத்துமே எடுக்க மாட்டோம். இந்த வீட்டு ஒரே வாரிசு இசை மட்டும்தான். அவ பேர்ல மட்டும் தான் நாங்க எடுப்போம். அவங்க அத்தை பொண்ணு தானே, அவ்வளவுதானே. என்னமோ வாரிசு வாசிங்க. கவின் புரியுதா? அவரே அவர் கட்டிக்க போற பொண்ணு பொண்டாட்டி. அதனால அத்தனை சத்தியம் நேக்கா அவ பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டாரு. பொண்டாட்டி சொத்து புருஷனுக்கு தானே, அதுக்கு தான். ஆமா, பொண்டாட்டி சொத்து புருஷனுக்கு தான். என் சொத்து என் புருஷனுக்கு தான். எங்க அப்பாவுக்கோ, தனிக்கார என் மாமாக்கோ, சாமம்மாக்கோ, இல்ல எங்க சாமம்மா கிட்ட எங்க அக்காவுக்கோ, அபி அம்மாவுக்கோ, இந்த வீட்டுல பிறந்த ராஜாவுக்கோ எந்த உரிமையும் இல்ல. எங்க காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி தான் வாரிசு. எங்க துறமம்மா கட்டி வச்சிருக்காரு ஹாஸ்பிட்டலு, அது கூட என் பேர்ல தான் இருக்கு. இப்ப நீ அதுக்கு என்ன பண்ணணுங்க? ஆமா, இந்த வீட்டை சம்பாத்தியம் பண்ற ஒத்த ரூபாயும் என் பேர்ல தான் வரும். என் பேர்ல தான் வரும். ஏன்னா நான் தான் வாரிசு, என் பேர்ல தான் வரும். இப்ப என்ன ஒத்தா எதுக்கு உன் பேர்ல வரணும்? வீட்டுக்கு முத்தர் எங்க மாமா தானே. யாருக்கு மாமா? எனக்கு மாமா, என் அக்காவுக்கு புருஷன். எங்க அப்பா பேர்ல ஒத்த ரூபாய் இல்ல. அவரு அவ சொத்து அனைத்தையும் அவர் பிள்ளை எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இந்த மாமான்னு சொந்தம் கொண்டுட்டாரேவா, பொண்டாட்டின்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு வரவளுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. உன்ன மாதிரி துறைகளும் இவன் நிறைய வருவாங்க. அதனாலதான் இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் அத்தனை
கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? இங்க இருக்க யார் மனசையும் நீ இடம் பிடிக்க முடியாது. வேற என்ன வேணும்? பொம்மிமாவே கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டா. டா போட்ட மரியாதை போயிடும். ஒழுங்கா பேசு. பெரிய ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுமா? ஆமா, ஏன்னா அவங்க மாமா பொண்டாட்டி, அவளுக்கு அப்பா. மரியாதை கொடுமா? உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஈன வேலை பார்க்க பயிலுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கறதே கிடையாது. யாருக்கிட்ட? பொம்மிமா கிட்ட. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைக்காதே. உன்னை விட நான் புத்திசாலி. அப்படிலாம் நினைச்சிட்டு மெத்தனமா இருந்துறாத. நான் உன்கிட்ட இறங்கி போனது வசீர்பத்தை வெளியில கொண்டு வரதுக்கு தான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கொண்டுட்டு வருவேன் நானும் எதிர்பார்க்கல. கொஞ்சம் நாள் ஆகும்னு பார்த்தேன். பொம்மிமா பொண்ணுடி, ஜான் மாமா வாரிசு, செம்பிளிங்க குடும்பம். எங்க மூளை எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும். எதிரிகள் எப்படி உள்ள வருவான்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க எப்பவுமே தயாரா தான் இருப்போம். எதிரியின் துரோகியும் உள்ளுக்குள்ளதான் இருப்பான்னு பொம்மிமாக்கு நல்லாவே தெரியும். எங்க ரத்தத்தை தவிர நாங்க வேற யாரையும் நம்புறதில்ல. நீ என்னென்ன வேலை பார்த்தேன்னு அத்தனையும் எனக்கு தெரியும். சரி, என்னத்துக்காக நீ இவ்வளவு பிளான போட்ட? சொல்லிட்டுன்னா சட்டு முட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு நாங்களும் வேலையை பார்ப்போம். அதுக்கு தான் கேட்கேன். பரவ என்ன, பொம்மிமாவே டெய்லிக்கு இறங்கிட்டா. இதுக்கு அப்புறம் என்னத்தை போட்டு பேசிக்கிட்டு? ஓ, பொண்ணை ஏத்துக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷனு பேப்பர் ஏக்கே பண்ணி எங்களை மாமாவை அசிங்கப்படுத்துவேன். அவ்வளவுதானே? படுத்திக்க. பேப்பரும் எங்க கம்பெனி தான், டிவி எங்க கம்பெனி தான், நீ கொடுக்க போற ஸ்டேஷனும் எங்க ஸ்டேஷனு தான். அதனால நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படியே நீ போனாலும் மாட்டிக்க போறது நீதான்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பிளான போட்டு வந்திருக்க அதை மட்டும் சொல்லு. அபி இந்த வீட்டுல இருக்க கூடாது. என் அக்கா தான் இந்த வீட்டுல இருக்கணும். எனக்கு சொத்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அபி இந்த வீட்டுல இருக்க கூடாது. என் அக்கா தான் இருக்கணும். என் அக்காவுக்கு வாழ்க்கை கிடைச்சே ஆகணும். ஜான் மாமா கூட என் அக்கா சந்தோஷமா வாழணும். சரி, நீ இவ்வளவு சொல்ற. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? நாங்க எதுக்கு கஷ்டப்படணும்? பட வேண்டியது இருக்கும். சரி, பரவாயில்ல. உங்க அக்கா என் அப்பா கூட வாழ்ந்தே ஆகணும்னு நீ அடம் பிடிக்க. அதுக்கு நீங்க குடும்பமா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு இருக்காதுன்னு. இந்த அரண்மனைக்கும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நாங்க தான் வாரிசு. என் அக்கா தான் இந்த குடும்ப வாரிசு. என் அக்கா பெத்த பிள்ளை தான் வாரிசு. வாரிசு வாரிசுங்க குடும்பத்துக்கு என்ன வாரிசா இருந்துட்டு போ. சொத்துக்கு வாரிசு இருக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொத்துக்கு வாரிசா இருக்கவே முடியாது. என்னவா பேசுற? என் மாப்பிள்ளைக்கார சொத்தா நீ ஒழுங்கா தூக்கி கொடுத்துரு. அங்கதான் ஒரு தப்பு நடந்து போச்சு பாத்துக்கங்க. என்ன தப்பு? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கெல்லாம் நான் உசுறு. என்ன ஒத்த வாரிசு, பொண்ணு வாரிசு. அதனால ஒட்டுமொத்த பாசத்தை என் மேல வச்சு ஒட்டுமொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. அதான் உனக்கு நல்லாவே தெரியுமே. அவங்க எழுதி வச்சு தப்பு பண்ணிட்டாங்க. நடிக்காத இசை. இந்த பார், உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. சொல்லுடு ரேச்சலு. அவசரப்பட்டு என் பேர்ல எழுதி வச்சதுனால நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சாங்க. அங்கதான் நிம்மதி போச்சுது. மாணிக்கம் மாமா, வேற ஒண்ணு இல்ல. சொத்து முழுக்க இசை பேர்ல இருந்தது பாத்துக்க. அவளுக்கு அவ அப்பா மாரு மாமா மாருனா உசுறு. அதனால சொத்து எனக்கு வேண்டாம், என் மாமா மாரு நல்லா வாழ்ந்தா போதுன்னு சொத்த பூர்வம் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு எழுதி வச்சுட்டா. ஒத்த சொத்து இப்ப இவங்க பேர்ல கிடையாது. சொல்ல போனா இப்ப நிக்காங்களே, இந்த வீடு கூட இவங்க பேர்ல கிடையாது. அது எப்படி கொடுக்க முடியும்? அதாவது இவனுக்கு ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அந்த டெஸ்ட்டுக்காகவே ஒட்டுமொத்த சொத்தையும் கொடுத்துட்டா. இந்த அன்னைக்கு அடித்தடி போயிடுவேன். இவன் இந்த சொத்த பூர்வம் அடித்தடி பண்ணி தான் சம்பாத்தியம் பண்ணிருக்கான். சாம வந்து சேர்ந்துடும். அதனால ஒரு ஆசை சேர்த்து புண்ணியமா மாத்திருவோன்னு ஒட்டுமொத்த சொத்தையும் அதுல கொண்டு சேர்த்துட்டா. அவளுக்கு அவ மாமா மாரு நல்லபடியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த சாபமும் இருக்கக்கூடாது. அதனால ஆசிரமத்தை ஆரம்பிச்சு அதை அப்படியே அந்த சொத்தை கொடுத்துட்டா. ஒரே ஒரு தோடம் மட்டும் மிஞ்சிருக்குது. அது ஆசிரமத்துக்கு தேவைப்படாதான். அதனால அதை மறுபடி யார் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க தெரியுமா? என் பேர்ல. அந்த சொத்து கூட இவங்க பேர்ல இருக்கக்கூடாதுன்னு இந்த என் பேர்ல தான் எழுதி கொடுத்தாங்க. இனி இந்த வீட்டை காலி பண்ணி போய் அவங்க எங்க வாழ போறாங்களோ தெரியல. அடுத்த வேலை சோத்துக்கு நாங்க உழைச்சிட்டா சாப்பிடணும். வாயே, ஆளுக்கு ஒரு மம்புட்டி பிடிச்சி வயக்காடை வெட்டுவோம். என் அப்பாவைய சொந்தம் கொண்டாட வந்த எங்க அபி அம்மாவுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோண்டி. என் அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் பொம்மிமா பொண்ணு, மூலக்காரி. இந்த வேலை நான் இப்ப பாக்கல, முன்னாடியே பாத்துட்டேன். நான் கிங்ஸி மாமா கடற்கரை விழாக்கு போகும்போது நீ என்னென்ன வேலை பார்த்தன அத்தனையும் எனக்கு தெரியும். எப்படி எப்படி இந்த ஊர் முழுக்க உன் பேர் இருக்கும். இசைங்க பேர் அழியாது, அந்த கடை பேரும் மாறாது. சொத்து என்னது இல்லதான், ஆனா கடையில் உள்ள பேரு என்னது அதை யாராலையும் மாத்த முடியாது. எப்பவுமே இந்த ஊர்ல எங்க கொடிதான் பறக்கும். அது எப்படி இசைங்க பேரை எடுத்துட்டு
பெற இனி ஒரு காலம் அழிக்க முடியாது. நங்கூரம் போட்டிருக்கேன்ல, போட்டுட்டேன். சொத்து என்னது இல்ல, ஆனா பேரு என்னது. பாடி யாருக்கிட்ட? எங்க பொம்மிமா கிட்ட. ஏமா ரூபி தானே நீ? ரூபி சரி சரி, தாவீது மகா. சாணன் தானே வேணும். வாயேன், ஆளுக்கு ஒரு மம்புட்டி பிடிச்சி களை வெட்டி அப்புறம் வாழலாம். வாயேன். என்ன வர மாட்டேன்னு பாத்தீங்களா? என் அக்கா வருவா, அப்ப நீ வர மாட்ட. வருவேன். யார் வர மாட்டா? சொத்து வேண்டாம்ல, எங்க அப்பா தானே வேணும். வாங்க, நாங்களே இப்போ தோட்டத்து வீட்டுக்கு தான் போறோம். அதுவும் எங்க மாணிக்க மாமா பாம்பாத்து எங்களுக்கு கொடுத்திருக்காரு வாடகைக்கு. மாசம் 5000 ரூபாய் வாடகை. இல்ல மாணிக்க மாமா? ஆமாமா, அது இசைக்காக தான் 5000 ரூபாய். அது மட்டும் இல்ல, களை பறிக்கணும், நெல்லு நடவணும், எல்லாத்துக்கும் கூலி தான். அந்த கூலிய வாங்கி தான் நாங்க சாப்பிடவே செய்யணும். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயா புள்ள சான் மாப்பிள்ள கூட வாழணும், அவ்வளவுதான். நான் சொல்லலனே, இவங்களுக்கு சொத்துல முக்கியம் இல்ல, வேற என்னமோ தேடி வந்திருக்காங்க. கிங்ஸன் எது கணிச்சாலும் சரியா இருக்கு. கரெக்ட் தான், சொத்துக்காக வரல, வேற என்னமோ தேடி வந்திருக்காங்க. பூமி மாத்தை பத்தி என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது. சொத்தை பத்திரமா சேர்த்துட்டு இல்ல, பத்திரமா சேர்த்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு மாறி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன், அங்க போறது சரிதான், இங்க வர எல்லாம் நாய்ப்படாத பாடுபடணும். இங்க பாரு, அவங்க நாய்ப்படாத பாடுபடணும்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேற சிந்தித்தான் ஆகணும். அத்தனையும் பட்டாதான் இவங்க யாரு, என்னத்துக்காக வந்திருக்காங்கன்னு எல்லா மர்மமும் நமக்கு தெரியும். பாரு, குடிக்கிறது கூட இன்னைக்கு கஞ்சிதான். பாரு, இறங்கி அடிக்கணும். அப்பதான் நம்ம அத்தையோட சாவு என்னன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அத்தையோட சாவு என்னன்னு தெரிஞ்சு ஆகணும், மாமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு ஆகணும். அது வரைக்கும் நம்ம கண்ணுல தூக்கமே இருக்கக்கூடாது. இசையை பாதுகாக்கணும். டேய், எனக்கு என்னமோ ஓம்பல் தாண்டா சந்தேகமா இருக்கு. டேய், என்னடா சொல்ற? இல்லடா, பூமி மாத்த என்னமோ உன் பேர்ல என்னமோ பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கேன்டா. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஆமாடா, வழக்கமா அத்தையும் மாமாவும் சந்திச்ச லைப்ரரிக்கு நான் போயிருந்தேன். சரி, நீ தனியா வா, நான் இதை பத்தி பேசுறேன். ஆமா கிங்ஸின், அவருக்கு மிஞ்சி போனா ஒரு 40-50 வயசு தான் இருக்கும். ஆனா அவர் வெளி தோற்றத்தை வச்சு பார்த்தா அவர் 80 வயசு ஆள் மாதிரி வந்திருந்தாரு. எனக்கு உடம்பு பார்த்து கணிக்க தெரியாது, நான் உடம்பு வச்சுதான் கவனிச்சேன். அவருக்கு மிஞ்சி போனா ஒரு 40-50 வயசுக்குள்ளதான் இருக்கணும். எனக்கு என்னமோ அவரை சின்ன கண்காணிக்கணும்னு தோணுச்சு. அதனாலே நான் அவரை நெருங்கி தான் போனேன். அப்படி நெருங்கி போகும்போதுதான் அவர் உடம்பு சைஸ் எல்லாத்தையும் நான் கணிச்சேன். 45 வயசு தான் இருக்கணும், ஆனா 80 வயசு ஆள்வா இருந்தாரு. இன்னும் சந்தேகமா கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தது. சரி, அவர் என்ன பண்ணுதாருன்னு கண்காணிக்கலானே நானும் ஒரு புக் எடுத்து படிக்கிற மாதிரியே அவர் பக்கத்துல தான் நின்றுட்டேன். அவரு ரொம்ப மும்மரமா எதையோ உன்னை தேடிக்கிட்டு இருந்தாரு. அவர் முகத்தை எது நீ பார்த்த? இல்ல கிங்ஸின், அவர் முகத்தை பார்க்கவே முடியல. அப்ப எப்படி 80 வயசு ஆள் மாதிரி இருக்காருன்னு நீ சொன்ன? எப்படி அவரு? நான் எதை வச்சு 80ன்னு நினைச்சேன் கிங்ஸின், நான் இதை நோட் பண்ணவே இல்லையா? என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப எதை வச்சு நீ 80 வயசு ஆளுன்னு கடை பண்ண? அவரு ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தாரு. கவர் பண்ணியிருந்தனால 80 வயசு எப்படி கணிச்சா? அதே அவர் குரலை வச்சு. குரலை வச்சா? அவரு மத்தவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டாரு, அதை வச்சுதான் நான் 80 வயசுன்னு கணக்கு பண்ணேன். சரி, நீ விஷயத்த சொல்லு. அவரு ரொம்ப மும்முரமா என்னமோ தேடிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயி போச்சுது. அவர் அப்படி என்னதான் தேடி படிக்கிறாருன்னு பாக்கலான்னு நானும் பின்னாடியே வாட்ச் பண்ணிக்கிட்டே போனேன். அவர் ஏதோ வழக்கமா இங்கே வச்சுட்டு தேடின ஒரு பொருளை தேடுற மாதிரி அதே இடத்த திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருந்தாரு. அதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு பழமொழி ஒண்ணு சொன்னாரு. என்ன பழமொழி? உருதுல சொன்னாரு. அவருக்கு எனக்கு உருது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாரு, எனக்கு உருது நல்லா தெரியும். உருதுல சொன்னாரா? விதைச்சா அறுவடை செஞ்சே ஆகணும், விதைச்சிட்ட அறுவடைக்கு சீக்கிரம் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. எதனால உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் தானே பார்த்து? நீ திரும்பி நில்லு, உன் போஸ் அப்படியே அவர்கிட்ட இருந்தது. என்ன சொல்ற? நான் எதுக்கு சும்மா வாட்ச் பண்ண போறேன்? நான் எதையோ தேடி போனேன். ஆனா அந்த போஸ் ஒன்ன பின்னாடி ஒன்ன பார்த்த மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் பின்னாடி போனேன். ஆனா அது 80 வயசு ஆள் மாதிரி பேசினாரு. வயசு 45 வயசு இருக்கும். சிசிடி கேமராக்குள்ள இருக்குது. உன்ன சந்தேகம் வந்துருக்கல, என்ன போன போட்டு உடனே கூப்பிட வேண்டியதானே? போன் பண்ண வந்துட்டா நான் கண்காணிக்க வேண்டாம், அதுக்காக தான் அங்கேயே நின்னுக்கிட்டேன். சரியா செஞ்சிருக்க. நிஜமாவே என்னுடைய பின் போஸ்ட் தெரிஞ்சுதா? சத்தியமா கிங்ஸின், உன் பின் போஸ்ட் அப்படியே தெரிஞ்சது. சரி, நீ எதுக்கு லைப்ரரிக்கு போன? இசை தான் போச்சோன்னா? இசை போச்சோன்னாலா? வேற ஒண்ணும் இல்ல, நீ அவ பேர்ல இப்போ ஷோரூம் திறந்திய. ஆமா, அத அவளுக்கு வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. சரி, அதான் அத அப்படியே உன் பேருக்கு மாத்தி அந்த பத்திரத்தை அவ சொன்ன புக்ல கொண்டு வைக்க சொன்னா. அதுக்காக தான் போனேன். சாரி. அவ்வளவு காதலாட்டி என் மேல உனக்கு?
நான் தான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன்னு நினைச்சிட்டேன். இல்லடி, உன் காதலுக்கு முன்னாடி என் காதல் ஒண்ணுமே இல்லை. நான் உனக்கு பரிசா கொடுத்தத தொலைச்சிடக்கூடாதுன்னு பத்திரப்படுத்திருக்கல நீ. எவ்வளவு வழியோட இதை பார்த்திருப்ப. உன்னை நான் வாழ வைப்பேன். நம்பிக்கை இருக்குது, சத்தியமா வாழ வைப்பேன். பயமா இருக்குடே, எங்க உன்னை கஷ்டப்பட விட்டுருவனு பயமா இருக்கு. இன்னும் சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்காம போனா, வேற ஏதாவது குடும்பத்துக்குள்ள நடந்துட்டுனா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். என்னமோ இருக்குது, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். உன்னை பாதுகாப்பேன்டி, என் குடும்பத்தை பாதுகாப்பேன். ஏவிட் வண்டி எடுத்துங்கிறத வாரேன்னு சொன்ன ஆளை காணோம். எவ்வளவு நேரம் ஆகுது நின்று? கிங்ஸன் காத்து ஒரு போன் அடிச்சு பார்ப்போம். இந்த பக்கத்தை வேற கொண்டு ஒப்படைக்கணும். கிங்ஸன், ஐயோ கிங்ஸன் இதை கொடுக்காம வந்துட்டேன்னு. ஐயோ, அப்ப நீங்க எப்படிங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்குண்ணா. என்னப்பா ஆச்சுது? என்னாச்சுது? 2-3 பேர் வந்திருந்தானுங்கடா வீட்டுக்கு. 2-3 வந்திருந்தானுங்களா? யாரு? யாருலாம் தெரியாது, மிரட்டுறானுங்க. உன் பையனை ஒழுங்கா மும்பை பார்த்து போக சொல்லுன்னு மிரட்டுறானுங்க. அனாவசியமா செம்புலிங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு உசுரை விட்டுட்டு போயிடாமன்னு மிரட்டிட்டு போயிருக்கானுங்கடா. யாரு மிரட்டுறது? என்ன சொல்லி மிரட்டினானுங்க? அதான் அவனுக்கு நீ எந்த உதவியும் பண்ணக்கூடாதான். நீங்க என்னப்பா சொன்னீங்க? இன்னைக்கு நீ உசுரோட இருக்கிறதே அவங்களாலதான். இந்த உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு நீ மறுபடியும் மும்பைக்கு போகணுமா? அதுக்கு நீ வாழாமலே இருக்கலாம். கரெக்டா சொன்னீங்கப்பா. வந்துனுங்க, வேற ஏதாவது சொன்னானுங்களா? நான் தான் சொன்னேன், என் புள்ள மும்பைக்கு போக மாட்டான், இங்கதான் ஜானுக்கு தம்பியா கிங்ஸன் கானா இருப்பான்னு சொன்னேன். பார்க்கலாம் எவ்வளவு நாள் உசுரோட இருக்கான்னு பார்க்கலான்னு மாட்டிட்டு போயிருக்கானுங்க. மிரட்டுற அளவுக்கு வந்துட்டானுங்களா? யாருன்னே தெரிய மாட்டேங்குப்பா, ஒரே குழப்பமா இருக்குது. பொம்மிமா இறக்குறதுக்கு முன்னாடி இதே குழப்ப நிலையில தான் பொம்மிமாவும் இருந்தா, நான் நல்லா கவனிச்சேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அடிக்கடி உங்க அம்மா அங்கதான் இருப்பா. அதனால அவளை கூப்பிடுறதுக்காகவே நான் பாதி நாள் அங்க போவேன். அப்படி நான் உங்க மாமா வீட்டுல இருக்கும்போது அப்பெல்லாம் போன் லேண்ட்லைன் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு போன் கால் வந்தது. சரி, அந்த போன் அடிக்கிற ரிங் வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அப்பெல்லாம் லோக்கல் ரிங்கு ஃபாரின் ரிங் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். அப்படி வந்த கால் வந்து வெளிநாட்டு கால். அதை அட்டன் பண்ணதும் பொம்மிமா தான். ஆனா முகத்துல ஒரு பதட்டம் இருந்தது. பொம்மிமா பயந்தாங்களா? பொம்மிமா பயந்ததெல்லாம் கிடையாது, ஆனா பயங்கரமா யோசிக்கிற திறமை உண்டு. அந்த யோசிக்கிற திறமையிலே ஒரு பதட்டம் தெரிஞ்சது. ஆனா அது என்ன பதட்டம்னு எனக்கு தெரியல. என்னதான் பதட்டமா இருந்தாலும் குடும்பத்தை கவனிக்கிறதுல பொம்மிமாவை அடிச்சுக்கவே முடியாது. அதே நேரம் உங்க அம்மா ஏதோ ஒரு கூப்பிட்டா, நீ கைப்பில்ல, அதனால உன்னை தூக்கத்துக்காக பொம்மிமா போயிருந்தா. இன்னொரு போன் காலும் வந்தது. சரி, அப்படி யாரு தான் பேசுறான்னு எடுக்கலான்னு நான் போனை எடுத்தேன். சரி, பேசினவங்க உருதுல பேசினாங்கடா. உருதுல பேசுனாங்களா? ஆமாடா, எனக்கு அப்போ உருதெல்லாம் தெரியாது. அவன் உருதுல தான் பேசினான். அதுவுமே நான் மும்பைக்கு போய் உருது கத்துக்கிட்டப்பதான் அது உருதுன்னு எனக்கு தெரியும்டா. நல்லா தெரியுமா? உருதுலயா பேசுனா? ஆமாடா, பொம்மிமாவும் உருது நல்லா பேசினான். அவன் பேசினவன் உருதுல தான் பேசினான். அது எதுக்கப்பா இப்ப சொல்றீங்க? காரணம் இருக்குடா. வந்து மிரட்டினதுல ஒருத்தன் உருதுல பேசினான்டா. முகத்தை பாத்தீங்களா? இல்லடா, அவன் 80 வயசு இருக்கும்டா. 80 வயசா? பின் போஸ பார்க்க கிங்ஸ் மாதிரியே இருந்தானா? தோற்றத்தை பார்த்தா அப்படிதான் இருந்தது. சரிங்கப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். எவன் மிரட்டுக்கும் பயப்படாத, செய்யறத துணிஞ்சு செய்யி. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான். பாரு, நமக்கு உசுரை கொடுத்தவனுக்காக உசுரை கொடுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த உசுரை கொடுத்தவன அந்த செம்புலிங்க குடும்பம். பரவாயில்ல, நின்று அடி, பாத்துக்கலாம். அதெல்லாம் எவனும் என்ன தோக்கடிக்க முடியாதுப்பா. உண்மையை கண்டுபிடிக்காம நானும் தோத்து போக மாட்டேன். சரிங்கப்பா, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க பாத்து போங்க. சரிடா. இத உடனே கிங்ஸ் சொல்லி ஆகணும். மிரட்டிட்டு போனா உறுதி பேசினானா? நான் சொன்னேன், நான் லைப்ரரியில பார்த்தேன்னு. நான் தான் சொன்னேன், லைப்ரரியில பார்த்து 80 வயசு இருக்கும்னு. அது மட்டும் இல்ல, நம்ம அத்தை சாகிறதுக்கு முன்னாடி போன் கால்ல பேசணும்னு உறுதியில தான் பேசியிருக்கான். அத்தை பதட்டமா இருக்காங்க, அது அப்பா நல்லா நோட் பண்ணிருக்காரு. அவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் அத்தை எல்லா வெளியும் கடக்கடன்னு பாத்துருக்காங்க. அப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தான் சாக போறேன்னு. அவன் இப்ப எங்க இருப்பான்? நான் வீட்டை இல்லைன்னு தைரியமா விரட்ட போயிருக்கான். அப்படின்னா அவனுக்கு 80 வயசு இல்ல, 45 வயசா இருக்குன்னு நீ கரெக்டா சொல்ற. நம்ம உடம்பு பார்த்து நமக்கு தெரியாது. 30 வயசு உடம்புக்காரன் எப்படி இருக்கும், 45 வயசு உடம்புக்காரன் எப்படி இருக்கும், 80 வயசு உடம்புக்காரன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம அத்தை உசோட இருந்தா எத்தனை வயசு இருந்திருக்கும்? 40-45 வயசு தான் இருந்திருக்கும். அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லையே. அப்போ நீ கணிச்சது சரிதான். அப்போ 40-45 வயசுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண? இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல. பார்க்காம எப்படி உனக்கு அவரை ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுது? ஏதாவது பார்த்த மாதிரி இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி எங்க பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நீ ஃபாலோ பண்ணிருக்கலாம். எதுவுமே இல்லாம நீ எதுக்கு அவரை ஃபாலோ பண்ண? தெரியல. அவரு தோட்டத்தை பார்த்தோன்னே நான் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டேன். நல்லா பாரு, நீ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க, அதனாலதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நீ சந்தேகத்துல பின்னாடி போயிருக்க. நல்லா யோசித்து பாரு. உனக்கு ஊருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அந்த பழமொழியை உன் காது போட பேசிருக்கணும். அப்படியா கூட இருக்கலாம்.
அதாவது நான் வந்துட்டேன், என் ஆட்டம் ஆரம்பிக்க போதுன்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு கூட இருக்கலாம். நான் பார்த்த மாதிரியே இல்லையே. அவரோட உண்மையான தோட்டத்துல நீ பார்த்திருந்தா, ஒருவேளை நமக்கு பரிச்சயமான முகமா இருந்தா, புரியல, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முகமா இருந்தா, நம்ம கூட இருந்த ஆளா இருந்தா, நீ என்ன சொல்ல வர? நம்ம சிங்கேஷன்ல மூத்த தலைமுறைன்னு யாருமே இல்ல, ஒருத்தர் கூட இல்ல. அப்ப தோலாப்பா அவர் கடைக்குட்டி, அது மட்டும் இல்ல, அவர் இங்க வாழ்ந்தவரே கிடையாது. எங்க வாழ்ந்தாரு? அவர் எங்களுக்கு சித்தப்பா. ஆனா நீங்க பெரியப்பால கூப்பிடுறீங்க. எங்க குடும்பத்தை பத்தி எந்த ரகசியமும் யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக தான் நாங்க எல்லாத்தையுமே மாத்தி சொல்லுவோம். அவர் எங்க குடும்பத்திலே கடைக்குட்டி சித்தப்பா. அவருக்கு எங்க குடும்பத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு துளி கூட தெரியாது. அவர் அந்த மாதிரி அந்த காலத்துல வளர்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. புரியல, எங்க தலைமுறையில யாருக்குமே அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்கல. அப்படியே கல்யாணம் முடிஞ்சாலும் எல்லாரையும் கொண்டு இருக்காங்க. என் குடும்பத்துல யாருமே பெரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பாரு. அப்போ தோற பார்க்க மட்டும் அவருக்கு எதுவும் தெரியாதனால்தான் எங்க சித்தியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவரு மாமனார் வீட்டு வழியிலே போயிட்டாரு. அதனாலதான் தோற பிரேமன் எல்லாரும் தப்பிச்சாங்க. பிரேமனுக்கு எங்க குடும்பத்தை பத்தி எந்த விஷயமே தெரியாது. அவங்க அம்மா வழி ஆட்கள் குடும்பத்தோட தான் வளர்க்கப்பட்டாங்க. தோற தலை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் தான் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சி எங்க குடும்பத்தோட வந்து சேர்ந்தான். அவன் தான் எங்களை தேடி வந்தான். தோரன்னு எங்களை தேடி வந்தான். கண்டுபிடிச்சான், ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு தலையெடுக்க ஆரம்பிச்சான். நேரா எங்க பெரியவங்கிட்ட போய் சேர்ந்தான். அதனாலதான் சார் உன்ன எங்க சித்தி எங்க கூட சேர விடாம அவங்க வீட்டு வழியிலே வளர்த்தாங்க. இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு மறைச்சு வளர்க்கப்பட்டவங்க தான் நாங்க. அதனாலதான் எங்க குடும்பத்துல மூத்த சந்ததின்னு யாருமே இல்லை. அப்போ இங்க இருக்குது இல்ல, நட்பா வந்தவங்க. நட்பா வந்தவங்களா? நட்புக்காக தியாகம் பண்ண வந்தவங்க எங்களை புள்ளியாவே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க குழந்தை பெத்துக்கல, எங்களுக்கு ஆபத்து வந்துருன்னு இப்படி எங்க மூத்த தலைமுறையை அழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறை நாங்க. எங்களை அழிக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடு நடக்குது. அதான் கல்யாணத்தன்னைக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. அடுத்த தலைமுறை தலை எடுக்க ஆரம்பிச்சதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வந்திருக்காங்க. அப்போ ரெவியை கொண்டது அதுக்காக தானே இருக்கலாம், அதுக்காக கூட இருக்கலாம். என் அண்ணன் வாழ்ந்தது யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. கடைசியில் அதுவும் வெளியில தெரிஞ்சனாலதான் ரெவியை கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அப்ப விலை மதிக்க முடியாத ஏதோ ஒரு சொத்து உன் குடும்ப வாரிசுக்கு வரதுக்கு இருக்குது. அது வரக்கூடாதுன்னு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் உண்மை. இப்போ என்ன சொத்துன்னு எங்களுக்கு தெரியாத. சில நேரம் எங்க அத்தை நினைக்கும் போது எங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். என்ன சொத்தை எழுதி வச்சு எங்க தலைமுறையை அழிச்சு வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்படி எழுதி வச்சா ஒரு தலைமுறையை அழிக்கப்படும் தெரிஞ்சும் ஒரு சொத்தை எழுதி வச்சிருக்காங்கன்னா அது சாதாரண சொத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு என்னமோ அது உயிர் சம்பந்தப்பட்டதா இருக்க போதே. உண்மையா ஒண்ணும் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வரலையே. இப்படி நம்ம பண்ணினா நிச்சயமா சந்ததி அழிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சும் எழுதி வச்சிருக்காங்கன்னா யார் மேலேயும் உள்ள நம்பிக்கையில தான் எழுதி வச்சிருக்கணும். இல்ல தனிப்பட்ட ஒரு மேல எழுதி வச்சிருக்கணும். அது வெளி உலகத்துக்கு தேடி வரவனுக்கு இந்த சொத்து தேவைப்படுறவங்களுக்கு அது யாருன்னு தெரியாம இருக்கணும். அதனாலதான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு இருக்கானுங்க. நல்லா யோசித்து பாரு கிங்ஸன், நிச்சயமா ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். அப்பெல்லாம் பொம்மிமா மொட்டையா எழுதிட்டு போறவங்க கிடையாது. இப்போ சாணன் எனக்கு மட்டும் பழைய நினைவில் இல்ல ஞாபகம் இருந்ததுன்னா எப்படியாவது தெரிஞ்சிருக்கலாம். சாணன் எனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்க போய் தானே நினைவாற்றலே அழிச்சு வச்சிருக்காங்க. சாணன் எனக்கும் உங்க அத்தைக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 4-5 வயசு தான் முன்ன பொண்ணா இருக்கும். எங்க அத்தை பேரோட சொத்தை பூரம் எங்க ஜானன் எனக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதான் பொன்மொழி சொத்து. எங்க அரமனையில இருந்து எங்க அத்தைக்கு கொடுத்த சீதை பூரம் எங்க அத்தை எங்க ஜானன் பேர்ல தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது பாசம்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு ஒப்படைக்கிறதுக்காக எங்க அத்தை எழுதி கொடுத்தது. இசை பிறந்தப்போ கூட தான் பெத்த பிள்ளைய நான் ஜானுக்கு தத்து பிள்ளையா அவன் பிள்ளையா கொடுக்குறேன்னா உயிர் எழுதி கொடுத்து அதை ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெத்த பிள்ளையவே ஜானன் எனக்கு பிள்ளையா கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க பண்ண விஷயத்தையும் ஜானன் என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஆனா ஜானன் எனக்கு தான் இப்ப எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. உங்க அண்ணன் பாலிய பையனா இருக்கும் போது நிச்சயமா உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருப்பார்ல. வயசு வித்தியாசம், நாங்க ஷேர் பண்ண அளவுக்கு பழகல. அது மட்டும் இல்ல, நாங்க யாரும் ஒன்னா வளரல. அதுவும் ஒரு காரணம். இவன் தான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்க அண்ணன் கிட்ட இருந்தான். நானும் எங்க அண்ணனை டைரக்டா பார்த்ததே 20 வயசுல தான். இப்படித்தான் எங்க வாழ்க்கை நாடோடி வாழ்க்கையா இருந்தது. அத்தனை அண்ணன் தம்பி இருந்தோம். நாங்க ஆட்கோ திசையில தான் வளர்க்கப்பட்டோம். இப்படி வளர்க்க வச்சுட்டு போனது யாரு தெரியாது. நாங்க வளர்ந்தது வெளிநாடுகள்ல தான். இப்படி யாரு எங்களை வளர்க்க வச்சாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எங்க பெரிய தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தான். அவன் தான் எங்களுக்கு அப்பாவா இருந்து எங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒன்னா வாழறதுக்கு கூட்டிட்டு வந்தான். அப்போ கவின் எப்படி? அது வரைக்கும் எங்க அம்மா அப்பா உசோட தான் இருந்தாங்க. ஆனா அது எங்க அம்மா அப்பான்னு எங்களுக்கு தெரியாது. கவின் பிறந்த வீட்டுக்குள்ளதான் கார்ல போகும்போது காரோட வச்சு கொண்டுட்டாங்க. கவினை நாங்க தான் காப்பாத்தினோம். கடைசியில எங்க அம்மா அப்பா கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சோம். கடைசியில அவங்களும் கவினை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கவினுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்க போகும்போதே கவினை இறந்துட்டதா உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டு எங்க வீட்டுல விசுவாசமா இருந்தவங்க கிட்ட எங்க கவினை கொடுத்து வளர்க்க கொடுத்தோம். அப்ப கூட யோசிக்கல கவினுக்கு என்ன பிரச்சனை. நீ இப்ப என்ன கேட்ட? நீங்களே இருக்க மாதிரி கவினு அவனுக்கே உயிர் பிரச்சனை வரணும். ஆனா அப்பெல்லாம் உங்க அத்தை பொம்மிமாக்கு கல்யாணம் முடியல. உங்க குடும்பத்தை அடிச்சதுக்கும் பொம்மிமா குடும்பத்தை அடிச்சதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல.
இது வேற அது வேற. நீங்க ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணிருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கு வேற ஏதோ எதிரி இருக்காங்க. ஆனா பொம்மிமாக்கு வேற மாதிரி என்னமோ நடந்திருக்கு. எங்க மூத்த தலைமுறை லிஸ்ட்ல தான் பொம்மிமாத்தையும் வருவாங்க. அதனாலதான் அவங்களையும் அழிக்க பார்த்துருக்காங்க. இல்ல கிங்ஸேன், வேற என்னமோ இருக்கு கிங்ஸேன். நல்லா நோட் பண்ணி பாரு. கோடி கோடியான சொத்துக்கு அந்த காலத்துல இருந்து நீங்க பரம்பரை பணக்காரங்களா இருந்திருக்கீங்க. எப்படி விட்டு வைப்பாங்க? உலகமே பஞ்சத்துல பிறந்தப்ப கூட பணத்துல பிறந்தவங்க நீங்க. அப்படின்னா எதிரி வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருந்திருக்கான். பாரு, இப்படி ஏதாவது குறுக்க முறுக்க யோசித்து பாரு, நிஜமா விட கிடைக்கும். நான்லாம் இப்ப கோடீஸ்வரன் ஆனவன், எனக்கே 1000 எதிரி இருக்கான். நீங்க பரம்பரை பரம்பரையா கொடி கட்டி பறந்த குடும்பம். எவ்வளவு எதிரிகள் இருப்பாங்க, எவ்வளவு துரோகிகள் இருப்பாங்க, யோசித்து பாரு. இங்க பாரு, நீ ராஜாவா இங்க உள்ள வந்த போய் தான் எதிரியும் துரோகியும் உன் கண்ணுக்கு தெரியல. நீ முரட்டாட்டமான ஆம்பளைங்கனால தான் எதிரியும் துரோகியும் உன் கண்ணுக்கு தெரியல. பயம், உன் வீரமும் உன் துணிச்சலும் பார்த்து பயம். அதுக்காக எதிரியும் துரோகி இல்லைன்னு ஆகாத. பயந்து பதுங்கி இருக்கலாமே. ஒருத்தர் வீரனா இருந்தாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்துல அத்தனை பேரும் வீரனா இருந்திருக்கான். பயப்படாம என்ன பண்ணானுங்க? உங்ககிட்ட எவ்வளவு நெருங்க முடியல. அதனாலதான் எதிரியும் துரோகி உங்க கண்ணுக்கு தெரியாம போயிட்டானுங்க. நான் சொல்றது கேளு, கொஞ்ச நாள் நார்மல் லைஃப் வாழ்ந்து பாரு. எதிரியும் துரோகியும் உன் கண்ணுக்கு தெரியும். நார்மல் லைஃப்னா வயக்காட்டுல முன்வெட்டி குடிச்சு பாரு, சொத்தெல்லாம் இழந்த மாதிரி பாரு. எதிரியும் துரோகியும் கண்ணு முன்னாடி வருவான். உன் குடும்பமே வீரமும் வேகத்துக்கும் பேர் போன குடும்பம். இப்படி இருந்தா எந்த காலத்திலயும் எதிரியும் துரோகியும் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டான். அவன் கீழே இருந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நேருக்கு நேர் ஒரு காலமும் மோத மாட்டான் கிங்ஸே. அனுபவத்துல சொல்றேன். புது கோடீஸ்வரன்ல என்கிட்ட மோதன வச்சு நான் சொல்றேன். என்கிட்ட மோதுவானுங்க, ஏன்னா நான் புது பணக்காரன். கண்டிப்பா எனக்கு நேருக்கு நேரம் மோதுவானுங்க, இந்த வீழ்த்து நினைப்பானுங்க. அதே நான் 2 தலைமுறை 3 தலைமுறை போயிட்டுன்னு வச்சுக்க, என் எதிரி யாருன்னு என் குடும்பத்துக்கு தெரியாது, என் வம்சத்துக்கு தெரியாது, என் வாரிசுக்கு தெரியாது. ஆனா என் வாரிசு அடிப்பானுங்க, என் வாரிசு கீழே தலை வைக்கும் முயற்சி பண்ணுவானுங்க. இப்ப அதுதான் உன் குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கு. உங்க அப்பா உன் தலைமுறையை பத்தி விசாரிச்சு பாரு. உன் தாத்தா முப்பாட்டை எப்படி வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு. சத்தியமா சொல்றேன், அவனுக்கு வீராதி வீரர்களா தான் இருந்திருக்கணும். அவங்க போட்ட எச்சி நீங்களே இவ்வளவு வீரமா வேகமா இருக்கும் போது விதை போட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப இல்ல கிங்ஸேன், உன் தலைமுறையிலே ஆரம்பிச்சிருக்குது. உன் சந்ததிக்காக தான் காத்துட்டு இருப்பானுங்க. வேண்டாம் கிங்ஸேன், சொன்னா கேளு. இது இப்ப தொடர்ந்த பக்கம் மாதிரி எனக்கு தோணல. சந்ததியே வரக்கூடாதுன்னு அவனுக்கு போட்ட பிளான் என்னமோ ஒண்ணு இருக்குது. நல்லா கவனிச்சு பாரு. இதுக்கு ஒரே வழி, ஜானன் எனக்கு எல்லாமே ஞாபகத்துல வரணும். ஜானனை நல்லா இருக்கும் போது உங்ககிட்ட எதுவுமே பேசலையா? நீ தானே ஜானனை கூட இருப்ப. நான் சின்ன பையன், 17-18 வயசு. அதனால எங்க அண்ணன் என்கிட்ட எதையும் சொல்லல. நானாதான் சில வச்ச தெரிஞ்சுக்கிட்டு வீரத்தோட அலைஞ்சேன். என் அண்ணன் என்கிட்ட இடி மனம் விட்டு பேசல. அவன் மனம் விட்டு பேசுனது இசை கிட்ட மட்டும்தான். ஆனா இசைக்கும் பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எல்லா ரகசியமும் தெரிஞ்சது 2 பேர், இசையும் எங்க அண்ணனும். அந்த 2 பேருக்குமே இப்ப எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நினைவுகளை அழிச்சிருக்கானுங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்க பாரு, என்ன பண்ணுவீங்க, யாது பண்ணுவீங்க. உங்க அண்ணனுக்கு பழைய நினைவுகள் வரணும், பழைய ஜானா வரணும். இந்த ஜான்ல இருந்த இந்த தாக்கு பிடிக்காது. உங்க அண்ணன் சராசரியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிலாம் வாழ்ந்தா நீங்க ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. சொன்ன கேளு, நீ போட்ட உயிர் பிச்சை சொல்லிக்கிட்டு இருக்க. ஜான் என்ன மாறணும். ஜான் என்ன மாறினா மட்டும்தான் என்ன ஜாதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஜான் எனக்கு பழைய ஞாபகம் வரணும். அதான் அவனை நினைவுகள் அழிச்சிட்டாங்களே. டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்குது, முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேல கடவுள் சக்தின்னு ஒண்ணு இருக்குது. ஏன் இசைய பார்த்த உடனே அவருக்குள்ள இருந்த உணர்வுகள் வெளியில வரல? அதே மாதிரி அவருக்கு பழைய நினைவுகள் வரணும்னா அவரு நினைவில் இருந்ததெல்லாம் அவர் பார்க்கணும். இசைய பார்த்து எப்படி உருகி மயக்கப்பட்டு விழுந்தாரு. அந்த உள்ள உணர்வு இருந்ததுல, தான் வாரிசுல கண்டுபிடிச்சாருல, தான் புள்ளன்னு கண்டுபிடிச்சாருல, அது மட்டும் எப்படி ஞாபகத்துல வந்தது? எதிரிகளுக்கு என்னத்தான் ஒரு மூலையில இருந்து எல்லாத்தையும் அழிக்க நினைச்சாலும் சிலவற்றை அழிக்க முடியாது நெஞ்சான்னு என்ன காட்டியிருக்காரு. அதுதான் நடந்திருக்குது. அழிச்சவங்க இசை யாருன்னே தெரியக்கூடாதுன்னு அழிச்சிருப்பாங்க. அதையும் மீறி அண்ணன் ஸ்ட்ராங்கா இருந்து இசையை நினைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இறந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இசையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு. மூளையை அழிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை நினைவுல இருந்து எடுத்துடக்கூடாதுன்னு இசையை நினைச்சுக்கிட்டே அழிக்கும் போது கூட அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தவரு தனக்கு இப்பெல்லாம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு சில எவிடன்ஸை வைக்காமலாம் இருந்திருப்பாரு. ஜானன் இதோ ஒரு எவிடன்ஸை வச்சிருக்காரு. ஜானனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கேன். அதான் ஜானன் குறி வச்சு அடிக்க வந்திருக்காளுங்க. ரூபியே வந்த மாதிரி பண்றாங்க. ஒருவேளை இசையே ஞாபகத்துல வச்சவனுக்கு ரூபியை எப்படி மறக்க முடியும்? அவ கூட குடும்பம் நடத்திருக்கானே, ரூபியை எப்படி மறந்துருப்பான் அப்படின்னு தான் ரூபி ரூபத்தை கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா ஜானனுக்கு ரூபிய ஞாபகத்திலே இல்ல. செக் பண்ண வந்திருக்கானுங்க, பைத்தியக்காரனாக்க வந்திருக்கானுங்க ஜானன. ஆனா ஜானனுக்கு ரூபி பெரிய விஷயமே இல்ல, பைத்தியமாக்க வந்திருக்கானுங்களா? பின்ன ரூபியை நீ எதுக்கு கூட்டு வந்துருக்கான்னு நினைக்க? ஜானனுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்கானுங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது அங்க நடக்கல. அவங்க முகத்துல ஏதோ வெற்றி அடையாளம் தெரியுது, சந்தோஷப்படுறாங்க. அவங்க எல்லாத்தையும் டோட்டலா மாந்துட்டானே சந்தோஷப்படுறாங்க. ரூபிய ஞாபகத்துல இல்லைன்னா எதுவுமே ஞாபகத்துல அவனுக்கு இல்லைன்னா அதோட சந்தோஷப்பட்டு இருக்காங்க. யாரு சொன்னா எங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிக்கிறேன்னு? என்னடா சொல்றீங்க? ஆமாடா, அன்னைக்கு நைட்டு எங்க அண்ணன் கத்தணும். ஹாய், என்னடா சொல்றீங்க? காட்டிக்கல, நாங்க தான் வெளியில காட்டிக்கல. பாவம் எங்க அபி அண்ணி
எவ்வளவோ சமாதானப்படுத்தி தான் தூங்க வச்சாங்க. டேய், பாவம் தான் அந்த பொண்ணு. அதனாலதான் இசை இங்க இருக்க வேண்டாம், கொஞ்ச நாள் தோட்டத்து வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கா. அப்போ ரூபிய ஞாபகத்துல இருக்குதா? ரூபியெல்லாம் ஞாபகத்துல இல்லை எங்க அண்ணனுக்கு. ஆனா ரூபியை எங்க அண்ணன் ஏதோ வெறுத்திருக்கான். என்னடா சொல்றீங்க? ரூபி பேரை கேட்டா எங்க அண்ணன் கோவப்படுறானா? அதே மாதிரி இசையும் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றான். ரூபி கடைசி வரைக்கும் ஜான் மாமா பத்தி பேசவே இல்லைன்னு. அப்போ எப்படா ராஜா வந்தான்? எல்லாமே மர்மமா தான் இருக்குது. எனக்கு என்னமோ ரூபி ஏதோ துரோகம் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. அந்த பேரை கேட்டா எங்க அண்ணன் கத்துறான், கோவப்படுறான், அறுவாள் எடுத்துட்டு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ ரூபியால பெருசா பாதிக்கப்பட்டிருக்கான். அதாண்டா நாங்களே பொறுமையா இருக்கோம், எதுவும் பண்ண முடியாம. பின்ன எதுக்கு அவ அவ்வளவு பேசும்போது நாங்க அமைதியா நிக்கிறோம்? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இசைக்கிட்ட வேற ஏதாவது விசாரிச்சீங்களா? இசைக்கும் பெருசா எதுவும் ஞாபகத்துல இல்ல. இயலை வச்சுதான் நாங்க பாதி விஷயத்த கண்டுபிடிச்சோம். ஏன்னா ரூபி இறக்கும் போது இயலும் அங்க இருந்திருக்கோம். ரூபியும் சாகும் வரைக்கும் ஜானனை பத்தி எந்த வார்த்தையும் திறக்கவே இல்லையா. அது மட்டும் இல்ல, ஜானனுக்கும் ரூபிக்கும் எந்த சம்மந்தம் இருக்கிற மாதிரி காட்டிக்கவே இல்லையா. புள்ளைய மட்டும் எப்படியாவது செம்லிங்க குடும்பத்துல கொண்டு சேர்த்துங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. போடா, ஏகப்பட்ட மர்மம் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கணும் ஒண்ணும் ஓட மாட்டேங்குது. நீ ஒண்ணு ரொம்ப பாவம்டா. என்ன வேணாலும் பரவாடா, கூட நின்று செய்யறேன். சீக்கிரம் கண்டுபிடிங்கடா. டேய், அதே மாதிரி இசைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் செக் பண்ணியே கொடுங்கடா. நான் இதை மறந்துட்டேன்டா. இல்ல, அபியனிக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் அபிகிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வீட்டுல இப்ப யாருக்கு ஆபத்துனே தெரிய மாட்டேங்குது. ராஜா, நாங்க அவனை 4 மாசத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம். அங்க யாரு? என் தங்கச்சி. அவரு இல்ல, அவ என் தங்கச்சி எங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அதான் அவன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு கூட்டு போயிட்டா. ராஜா கூட்டுக்கிட்டு என் தங்கச்சி நல்லா பாத்துக்கிடுவா பிள்ளைய. அவ என் குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் பண்ணுவா. ராஜா நல்லா இருக்கான், தினமும் பேசுவான், ரொம்ப ஹாப்பியா இருக்கான். சரி, வீட்டை சுத்தி காவல் இருக்கட்டும். ஆக வேண்டிய வேலையை கொஞ்சம் சீக்கிரமா பாரு. சரிங்கண்ணே. நீங்க பாரு, உனக்கு எந்த குற்றம் உணர்ச்சி வேண்டாம். அவ ஏற்கனவே பிளான போட்டு தான் வந்திருக்கா. நீ கூட்டுலாம் ஒண்ணும் வரல. சரிங்கண்ணே. இங்க பாரு, கவனமா இரு, சரியா? அப்புறம் நம்ம குடும்ப ரகசியத்தெல்லாம் என்னைக்குமே நீ அவர்கிட்ட ஷேர் பண்ணது இல்லையே. ஒரு வார்த்தை கூட நான் ஷேர் பண்ணதே இல்லைண்ணே. சரி. என்னங்க? சரிங்கண்ணே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். இல்ல, சேர்ந்து பேசலாம் தான் வந்தேன். இரு, நான் ஒன்னு சொல்லுவேன், வருத்தப்படக்கூடாதே. நீ எது சொன்னாலும் சரியா தான் சொல்லுவேன். என்ன? கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரும் வெளியில போய் தங்கலாம். என்ன திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாங்க, இங்க நடக்கிறது எதுவுமே சரியா இல்ல. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன நீ? நான் சொன்ன புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க இருந்து போயிடலாம், தனியா வாழ்ந்துடலாம். வாங்க போலாம். இவன் இப்படி சொல்ல மாட்டாளே. என்னடி ஆச்சுது? என்ன நீ? நான் சொல்றேனே, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா கொஞ்ச நாள் தனியா வாழலாம். இந்த பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கலாம். என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு. இருங்க, நீ என்னமோ சொல்ல வராங்க. சொல்லு எலி, என்ன? இல்லங்க, வீட்ல யாரும் சாப்பிட்ட மாதிரி இல்ல, அதனால நானும் அபியக்காவும் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் போல உப்புமா கிரண்டி வச்சேன். சரி. வீட்ல யாருக்குமே ரவை உப்புமா பிடிக்காது, அதனால நானும் அபியக்காவும் சாப்பிடலான்னு கொஞ்சம் காஃபி போட்டு வச்சுட்டு உப்புமா கிரண்டி வச்சுட்டு தோட்டத்தை தண்ணி ஊத்த போயிருந்தேன். சரி. கொஞ்ச நேரத்துல அபியக்கா கத்துனாங்க. என்ன? அபியக்கா அதை துப்பி வாமிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுல யாருக்கும் இதை கொடுக்கலான்னு கேட்டாங்க. கொடுக்கலன்னு சொன்னேன். அதுல வித்தியாசமா இருக்குதுன்னு சொன்னாங்க. சந்தேகப்பட்டு சும்மா வெளியில தான் வீசணும். காக்கா நாய் எல்லாம் செத்து போச்சுங்க. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா? இங்க வெளியால் யார் இருக்கா? கிச்சனுக்குள்ள நீனும் அபியனி மட்டும் தான் இருப்பீங்க, வேற யாரும் போக மாட்டாங்களே. அதாங்க எனக்கும் சந்தேகமா இருக்குது. பயமாயிட்டு நல்ல நேரம் அபியக்கா சாப்பிடல. சாப்பிட்டிருந்தா. இசைக்கு கொடுத்துட்டீங்களா? இல்ல, அவ பெரிய மாமா வீட்டுக்கு போயிட்டா. அப்போ ஆனா அந்த ராணி புள்ள உள்ள வந்துட்டு போனா. பயமா இருக்கு. ராணி உள்ள வந்துட்டு போனாளா? அவ வேற வாயை சும்மா இருக்க மாட்டா, எதையாவது வாயில அள்ளி போட்டுட்டு போவா. செய்யும் போது அவ வந்தாளா? அண்ணே, அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ செய்யும் போது வந்தாளா? இல்லங்க, அபியக்கா சாப்பிட்டுட்டு அது வித்தியாசமா இருக்குன்னு வாமிட் எடுக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள வரும்போது தான் ராணி வந்துட்டு போனா. நான் அந்த சட்டியில இருந்ததையே மறந்துட்டேன். மிச்சம் நிறைய இருந்தது, அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அவ கண்டு வாயில எடுத்து போட்டு போயிருப்பாளோன்னு. டேய், துறைக்கு போன போடு. வேண்டாங்க, இந்த பயந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அது எப்படி கிச்சனுக்கு நீ மட்டும் நிப்ப? தெரியலங்க, எனக்கு பயமா இருக்குங்க. சரி, சாப்பிடல. சரி, அழாத. ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க.
நம்ம வெளியில போயிடலாங்க. சரி அழாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? அழாத அழாத. ஏங்க ஒருவேளை இன்னைக்கு அவியக்கா சாப்பிட்டுருந்தா நான் தாங்க பயமா இருக்குங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்டுல இருக்கலாம். இவ்வளவு பெரிய வீடு வேண்டாம், நம்ம எங்கேயாவது போயிடலாங்க. நம்ம எல்லாரும் போயிடலாம். எனக்கு பயமா இருக்குங்க, நிம்மதியே இல்லை. சரி பயப்படாத, நான் இருக்கல, பாத்துக்கிறேன். இசைங்கட்டி பெரிய மாமா கிட்ட விளையாட போயிட்டான். நான் சாப்பிடலான்னு உட்காந்துட்டேன். ஆமா, நான் உப்புமா ஒண்ணு கிண்டலையே. உனக்கு உப்புமா யாருக்கு? அபியக்கா கிண்டிச்சிருந்தாவ. அபி கிண்ணாளா? அந்த வீட்டுல எவனுக்குமே இது பிடிக்காது. யாருக்கா கிண்ணாவ தெரியலையே. நிறைய இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது, இசை சாப்பிட மாட்டா. வேற யாருக்காக உப்புமா கிண்ணாளுங்க? கொண்டா பாப்போம், டேஸ்ட் பாப்போம். நீங்க சொல்லியிருந்தா நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருப்பேன். இது எனக்கு மட்டும் தானே எடுத்துட்டு வந்தேன். கொண்டாட்டி கொஞ்சம் டேஸ்ட் பாப்போம். இந்த மாமியார்னாலே இப்படிதான்ப்பா. இந்தாங்க. டேய் இசை, அவ இப்பதான் பெரிய மாமா கூட உள்ள போனான்னு சொன்னோம்ல, எங்கடி போனாவ? இசை செருப்பு போட்டாளா? அந்த செருப்பு அவளை குத்தி விட்டுட்டு புது செருப்பு போட்டாலோ? ஆமா, அதான் பெரிய மாமா காலைல என்ன போட்டேன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ சாப்பிட உட்காந்துட்ட, நான் தானே கஷ்டப்பட்டு அவளை தூக்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, உன்னைய பாராட்டணும் பார்த்துக்க. சரிடி, கொஞ்சம் உப்புமா தான் பாப்போம். உப்புமால பங்கு கேட்கவில்ல. அத்தி உப்புமா கொடுத்துடலாம். நான் சீனியால போட்டு வச்சிருக்கேன். இதை நீங்க திங்க மாட்டிய. நான் டேஸ்ட் தான் பார்க்க போறேன். கொண்டா. அத்தி எல்லாத்தையும் சொல்லி கேவலப்படுத்துறாவல. நான் உப்புமா பாதி சீனி பாதி போட்டு வச்சிருக்கேனே. நான் கையை வச்சு குழப்பிட்டேன். உங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்கும். கொண்டா, கையை வச்சு தானே குழப்பின. கொண்டா. சோவல, நீங்க என்ன திட்ட மாட்டீங்களா? எதுக்கிட்ட உன்னை திட்ட போறேன்? அப்போ சரி, இந்தாங்க. உப்புமான்னு சொன்ன சீனியா இருக்குடி. அதுக்கு பேரு சீனி உப்புமா, ரவா உப்புமா இல்ல. சீனிலே செய்யக்கூடிய உப்புமா. பிள்ளை பாரு, துறைக்கினே இருந்திருக்கா பாரு. எப்பல இதுல பாதி ரவா பாதி சீனி சேர்த்திருக்கா, அப்படிதானே? அப்படி தின்னாதான் அது டேஸ்டா இருக்கும். அதுக்கு பேரு சீனி உப்புமா. இந்த சீனி பாதி உப்புமா பாதி. ஆமா, என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சீனி டேஸ்டா இருக்கும். ஆமா, இந்த பொடி அம்மா பூ யார்கிட்ட கொடுத்துட்டு இருக்க? அவியக்கா கேட்டாவ. தின்னுக்கிட்டே பூ பொறுக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்க. ஆமாத்தே, இந்த தின்னு. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆமாமா, சீனி டேஸ்டா தான் இருக்கும். சரி, இத பூ கொத்திட்டு வேற எங்கேயும் போயிடாத. நான் உள்ள வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். நல்ல மாமியார், எங்க தின்றவளோ நினைச்சேன், திங்கல. என்ன டேஸ்டா இருக்குப்பா. சீனி பாதி ரவை பாதி கலந்த உப்புமா. ராணி ராணி, தரச்சுத்ததே. இல்ல. அம்மா அம்மா, ராணி வந்தாளா? ஏம்ல பதறிட்டு வர? என்னாச்சு? அப்பா, ஒன்னும் ஆகல நினைக்கிறேன். அவளை எங்கம்மா? இங்க தானே இருந்தா. போச்சுது. டேய் டேய், அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வா. என்னடா? என்ன என்னாச்சு? வீட்டுக்குள்ள சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டானுங்கம்மா. அதுதான் இவன் சாப்பிட்டானே. கவின் போன் அடிச்சான். என்னடா? என்னது? அந்த புள்ள அத ரசிச்சு ரசிச்சு தின்னுட்டு இருந்தாடா. எனக்கு சொல்லி நான் கூட தடுத்து பண்ண. இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இப்ப காப்பாத்திடுறேன். மருந்தோட கொண்டு வந்துட்டேன். என்னடா? வந்துட்டேமா, வந்துட்டேன். என்னடா? டேய், இதுக்கு அப்புறம் எதிர உருள இருக்கமாடா. என்னன்னா பரவாயில்ல. உன்னை நான் தான் அடிச்சிட்டு போக கூடாதுன்னு சொன்னேன். நானே சொல்றேன்டா, நீ போ. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அவ கிண்டல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாடா. எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட தடுத்துருப்பேனா? ஒன்னு இல்ல, ஒன்னு இல்ல. வா வா, மாமா கிட்ட வா, மாமா கிட்ட வா. ஒன்னு இல்ல, ஒன்னு இல்ல. அவ்வளவு ஊசி போட்டாச்சா? சரி சரி, ஒன்னு இல்ல, ஒன்னு இல்ல. மாமா கிட்டுக்க, படியா படியா, தோல்ல வந்து படி. சரிடா, டென்ஷன் எடுக்காத. அந்த பட்டத்தை முடிச்சு தரேன், கரெக்டா கொண்டு வச்சு. சரிங்கண்ணே. சரி, ஒண்ணு இல்ல, விடு. நான் அவரை திறக்கிற வர சொல்லியிருக்கேன். அவரு கொஞ்சம் நேக்க பத்திரத்தை போடலான்னு சொன்னாரு. சரிண்ணே, அந்த பத்திரம் எப்படி போடுத? இல்லடா, இது இசை பேர்ல இல்ல. நமக்குல நல்ல வேலை பார்த்தாரு கருப்பசாமி அண்ணன், அவர் பேர்ல தான் போட சொல்லியிருக்கு. அவர் பேர்ல போட்டுட்டு 2வது பத்திரம் நாம போட்ட மாதிரி போட்டுருவோம். அப்பதான் சரியா இருக்கும். சரிங்கண்ணே. சரி, நான் பத்திரத்தை போட்டு உனக்கு நான் போன் பண்ணி கூப்பிடுறேன். வா அண்ணே, இந்த புடி எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? இது அந்த அரண்மனையில இருந்த பொண்ணு தானே? அதானே பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன அந்த அரண்மனையில இருந்த பொண்ணு தானே? பேசக்கூடாது. கிரிய
அந்த பொண்ணு தான். ஏய், அந்த பொண்ணு தான்டா. ஆனா நம்மள யாருமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கு. சரிடா, நம்ம கிளம்பலாம். என்ன இந்த பொண்ணு எதுக்கு நம்ம இசைக்கு பதில் நடிக்க கூட்டு வந்தானுங்க? முகசேஃப் ஒன்றும் அவ்வளோ மேட்சா இல்லை. நடிக்க வைக்கவனுவ எப்படி அதே முகப்பாவனில தானே கொண்டு வந்திருக்கணும். எதுக்காக கொண்டு வரல? என்னடா உளறிட்டு இருக்க? அரமண வாரிசு ஒன்னே பொம்மிமா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நம்ம மாமா மாதிரி இருக்கணும். ரெண்டுமே இல்லாம எதுக்கு இந்த பொண்ணை கொண்டு வந்தாங்க? கை குழந்தையில எந்த பிள்ளையா இருந்தா என்ன? அதான் இந்த பிள்ளை கைப்பிள்ளையில தூக்கிட்டு வந்துருக்கானுங்களே. இப்போ எங்க இருக்கு இசை? தாண்டா எங்க சேர்த்து விட்டா எனக்கு எங்கன்னு தெரியாது. இசை சேர்த்து விட்டாளா? நான் அதை பத்தி பெருசா கேட்கல. அவதான் ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தா. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஒரு அம்மா கூட இருக்கேன். வேலைக்கு போறியா? ஆமா, தையல் கிளாஸ்ல. சரி சரி சரி. அதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது வந்து பேசுனாங்களா? இல்ல வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல. சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். சரிடா, நீ கிளம்பு. சரிண்ணே, நீ பத்தத்தை போட்டுட்டு எனக்கு போன் அடிச்சிரு. சரிடா, நான் ஆட்டோ பிடிச்ச போறேன். கார் வேண்டாம். சரிண்ணே. கல்யாண காட்சி தான் முடிஞ்சுட்டா அப்படி? இல்ல, கல்யாண காட்சி தான் முடிஞ்சுட்டான்னு கேட்டேன். ஆமாங்கயா இல்லங்கயா? இல்லன்னு சொன்னது உங்களுக்கு புரியலையோ? பேசலாம் கத்துருக்க போலுக்கு. அதெல்லாம் நல்லா பேசுவேன். அது நீ பேச வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நான் போறேன். போறியா? எதுக்கு? வீட்டுக்கு போறேன். அப்ப எதுக்கு வந்து நின்ன? அப்படியே வீட்டு பக்கம் போண்டி தானே? நீங்க நின்னீல்ல, அத பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? ஆமா, நீங்க நின்னீங்க, பார்க்க வந்தேன். தெய்வத்தை பார்க்க வந்தேன், சாமியை பார்க்க வந்தேன், வாழ வச்சவரை பார்க்க வந்தேன். சரி சரி, யாருக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னா? ரொம்ப தேங்க்ஸ். பாரு, அதுக்கு காரணம் இசைதான், நான் இல்ல. அவதான் அதை பண்ண சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க. இப்போ நான் சந்தோஷமா வாழ்றேன். அந்த அம்மா அப்பா என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க புள்ள மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் இப்போ பார்க்கலாம். பார்க்கலாம். சரி சரி, என்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்காரு. சூழ்நிலை சரியில்லை, நீ கிளம்பு. பிரச்சனை கொஞ்சம் நானே பார்க்கறேன். போ. சரி. இவனும் பார்த்துருக்க மாட்டானே. நான் பேசிருக்க கூடாதோ? நம்மளே போட்டு தலைக்கு இங்க பல பேர் அலைதான். இந்த பொண்ணு வேற பேசியிருக்கு. சொல்ல போயிடும்.